வணக்கம் வியர்பன்ஸ்லார் எப்படி இருக்கீங்க? இது உங்கள் பிடிஎஸ் 37 மேஜிக்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம டேகியோட ஃபெஃபான ஸ்பார்க் ஆஃப் மை லைஃப் எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் நான் எதில் விட்டுருந்தேன் அப்படின்னா நீங்களும் சுகாவும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. இதில் தான் போன எபிசோட் நான் முடிச்சிருந்தேன். சரி வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட் எஃப்எஃப்குள்ளே போகலாம். ஹெட்செட் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு ஹாலில் பார்த்தீங்கன்னா, லிவிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா, நம்ம சுகா ஐ மீன் உங்கள் அப்பா அப்புறம் உங்கள் மாமாலாம் இருக்காங்களே, அவங்களாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த பொண்ணுங்க கூடலாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் அத்தை, உங்கள் அம்மா எல்லோரும் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் அப்பா சுகாட்ட கேட்குறாரு, அப்புறம் மாப்பிள்ள என் பொண்ணு எப்படி ஓகேவா அப்படின்ற மாதிரி. ஓகே தான் அங்கிள் அப்படின்ட்டு. உன் பொண்ணுக்கு என்னப்பா குறை, நல்ல பொண்ணு தானே அப்படின்ட்டு உங்கள் சித்தப்பா பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா அப்படி சொல்லிட்டு இருக்காரு. நம்ம சுகா ஆமாம் ஆமாம் அவர் ரொம்ப நல்ல பொண்ணு தான் அப்படின்ட்டு அவர் மனசுக்குள்ள நினச்சிக்கிறாரு. ஓகேவா? ஸோ இப்படி உங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கா, அங்கே டாப்பிக்கே உங்களை பற்றி தான் போயிட்டுருக்கு. அப்படி சுகா இந்த பக்கம் உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்க அப்படி பார்த்தீங்கன்னா, இங்கே உட்காந்துலாம் பேசிகிட்டு இருக்காங்களே, நீங்கள் அதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. சுகா அவங்களையும் பார்த்துட்ருக்குறாரு. எல்லாம் இவங்களை பற்றி நல்லா தான் பேசிகிட்டு இருக்காங்க, சும்மா சொல்லக்கூடாது, நல்லா பொண்ணு தான் அப்படின்ட்டு சுகா மனசுகள் நினச்சிக்கிட்டு உங்கள் அப்பா, உங்கள் சித்தப்பா, மாமா எல்லார்ட்டையும் பேசிகிட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நான் அந்த அத்தை குரூப் சொன்னேன்ல, அந்த அத்தை குரூப் ஐயோ இவ்வளோ நல்ல பையன் உனக்கு எப்படி கிடச்சான் அப்படின்ற மாரி, என்னமோ போன ஜென்மத்தில் எதுவும் புண்ணியம் பண்ணியிருக்க போல அப்படின்ட்டு அவளுங்க ஹைப் ஏற்றிட்டு இருக்காளுங்க. இவளுங்க வேற அப்படின்ற மாரி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் உன்னை புருஷன் தங்கத்தட்டில் வச்சு தாங்குறான் போல இருக்கு, பார்த்தாலே தெரியுது அப்படின்ட்டு வீட்டுக்கு வரும்போது டோர் ஓப்பன் பண்ணி விடுறது என்ன, கைப்பிடிச்சிட்டு நடந்து வர்றது என்ன, இவ்வளோ நல்லவனா இருக்கானே அப்படின்ற மாதிரி உனக்கு கொடுத்து வச்சாதான் அப்படின்ட்டு உங்கள் அத்தை பார்த்தீங்கன்னா உங்களை ஹைப் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. இவ வேற பெரிய மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாரி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ அந்த அத்தை பொண்ணு இருக்கால, அவள் அதான் ஏமா எனக்கும் இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை வேணுமா அப்படின்ட்டு இவன் சொல்லிகிட்ருக்கா. சுகா இவர் மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். சே வயனுக்கு முன்னாடி நான் இருந்திருக்கலாம் போலக்கா அப்படின்ட்டு இவன் ஒரு இன்டென்ஷனில் பேசிக்கிட்டு இருக்கா. சண்டால சிரிக்கி உன்னை சும்மா விட மாட்டேன்டியா அப்படின்ற மாதிரி நீங்கள் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாம் சுகாவை பற்றி புகழ் பாடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நீங்கள் எல்லாம் பெரிய உத்தம புருஷன் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்கடி. ஆனால் எனக்கு தானே தெரியும் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு நீங்கள் மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே உங்களுக்கு ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட் தான் ஆயிருந்திருக்கும். பட் இருந்தாலும் அவனே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இருக்கிறீங்க. பட் சுகா பார்த்தீங்கன்னா ஒரு அவர் என்ன மனநிலையில் இருக்கார் உங்ககிட்ட பேசும்போது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியல. பட் ஆனால் உங்களுக்கு ஒரு மாதிரி வருத்தமாக இருக்கும். ஆனால் அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே உங்களை நல்லா பார்த்துப்பாங்க. சுகா கிட்ட என்னமோ ஒரு விஷயம் சொல்கிறாரு, ஆனால் உங்களுக்கு தெரியல உங்களை பற்றி அவர் என்ன நினைக்கிறாருன்றது உங்களுக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. உங்களுக்கு ஒரே வருத்தம் தான் இதை நினச்சாலே. ஸோ அப்போ என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, வீட்டிலலாம் உட்காந்து பேசி முடிச்சுட்டு நீங்கள் 2 பேரும் பார்த்தீங்கன்னா கிளம்பி வீட்டுக்கு போகிறீங்க. கிளம்பி போகும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம சுகா நீங்கள் சைட்டில் தானே பக்கத்தில் தானே உட்காந்துருப்பீங்க. சுகா உங்களையும் சைட் அடிச்சுக்கிட்டே இப்படியே வந்துட்டுருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நெட்டட் சாரி போட்டிருக்கீங்க. ஓகேவா? ஸோ அப்போ உங்களோட செஸ்ட்டு, உங்களோட ஹிப்ஸ் எல்லாம் தெரியுது. ஓகேவா? நம்ம சுகா ஓரைக்கண்ணில் எப்படி பார்த்துக்கிட்டு செதுக்கி வச்சிருக்காயா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் டேய் அவள் 2 வாரம் தான்டா ஆகுது, என்னடா எப்படி சொல்லி விட்ற, பெரிய எந்த பேச்சு பேசுனேன் நினச்ச மறக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு டைம் வேணும் அப்படின்ட்டு இப்போ என்னடா கேவலமாக சைட் அடிச்சுட்டு இருக்க, இதுதான் நீ பேசுகிற லட்சணமா அப்படின்ற மாதிரி அவனோட மனசாட்சி பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. அவனுக்கும் இருந்தாலும் என் ஒய்ஃப் தானே, நான் சைட் அடித்தா நான் சைடு அடிக்காமல் பின்ன எவன் சைடு அடிப்பான் அப்படின்ற மாரி சுகா பார்த்தீங்கன்னா மனசு கூட ஒரு போராட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் நீங்கள் இந்த மனுஷன் எப்போ நம்மளை திரும்பி பார்த்து நம்மளை எப்போ பிடிச்சிருக்குன்னு சொல்ல போகிறானோ அப்படின்ற மாரி இந்த பக்கம் நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரே வருத்தம். சுகா நல்லா உங்களை பார்த்துக்கிறாரு தானே. உங்களுக்கும் சுகாவுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் நினச்சாலே உங்களுக்கு ஒரு வார்த்தையில் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அந்த மாதிரி இருக்குது உங்கள் ரிலேஷன்ஷிப். பட் சுகாவுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் எப்படி சொல்கிறது, இப்போ தானே நீங்கள் 2 வாரம் ஆகுது. ஸோ அதனால் உடனே அவரால் எதுவும் ஜட்ஜ் பண்ணவும் முடியலை. ஓகேவா?
ஸோ உங்கள சைட் அடிச்சுக்கிட்டு வந்துட்டுருக்காரு. நீங்களும் பதிலுக்கு சும்மா அப்படியே அவர சைட் அடிச்சுக்கிட்டே இப்படிதான் வரீங்க. ஆனா அவருக்கு தெரியாம தான் சைட் அடிச்சுட்டு இருக்கீங்க. ஓகேவா? நீங்க அப்படியே சைட் அடிச்சுக்கிட்டீங்க. என் புருஷன் எவ்வளோ அழகா இருக்கான். என் புருஷன் இவ்வளோ எல்லாரும் இப்படி புகழ் பாடுறாங்கன்னா, அப்ப அவன் எவ்வளோ நல்ல பையன். அப்படின்ட்டு உங்களுக்கும் உண்மையா சந்தோஷமா தான் இருக்கு. ஓகேவா? ஸோ எல்லாம் முடிச்சுட்டு, நீங்களும் சிவா வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்துடுறீங்க. வீட்டுக்கு வந்துட்டு, "அப்பா வாங்க, வாங்க. இப்பதான் போன மாரி இருந்துச்சு. அதுக்குள்ள வந்துட்டீங்களா?" அப்படின்னு. "அம்மா, நாங்க போய் எவ்வளோ நேரம் ஆகுது?" அப்படின்ற மாரி, சுகா வந்து பார்த்தீங்கன்னா, பேசிட்டு இருக்காரு. "ஆமா, அப்பா எங்க?" "அப்பா மேல இருக்காரு. வந்துருவாரு" அப்படின்ட்டு, உட்காருங்க 2 பேரும்" அப்படின்ட்டு. "ஏதாவது டீ, காஃபி?" "ஆமா, எதுவுமே வேண்டாம். அங்கேருந்து எல்லாத்தையுமே சாப்பிட்டு தான் வரோம். எனக்கு இதுக்கப்புறம் என் வயித்துல ஸ்பேஸ் இல்ல." அப்படின்ற மாரி சுகா சொல்றாங்க. "உனக்கு?" அதெல்லாம் வேணாம் ஆன்ட்டி." அப்படின்ற மாரி சொல்லிட்டு நீங்க உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ சுகாவோட அப்பா வந்து உட்காந்துர்றாரு. ஓகேவா? சுகா அப்பா வந்து உட்காந்துட்டு நீங்க எல்லாம் உட்காந்துக்கிறீங்க. அப்ப சுகாவோட அம்மாவும் வந்துடுறாங்க. அப்போ நம்ம சுகா கேட்குறாரு, "ஆமா, தியாங்க எங்க? அவன ரொம்ப நேரமா காணோம்." "ஓ! தியாங்கா? தெரியல. ஜிமின் கூட எங்கேயோ போறேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் தெர்லடா. அவன் ஜிமின் கூட போயிருக்கான் அப்படின்னு தான் சொன்னான்." அப்படின்ற மாரி நம்ப சுகாவோட அம்மா சொல்றாங்க. "அவன் கூட சேர்ந்துச்சா, இந்த தருணத்துல இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு தான் வரும். இந்த தருதல 10 மணிக்கு மேல கூட வரும்." அப்படின்ட்டு இன்னைக்கு இன்னைக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு என்னதான் கூத்து பண்ண போறான்னு தெர்ல தருதல அப்படின்ட்டு சுகா சொல்லிட்டு இருக்கான். நம்ம டேயோங்க பார்த்துட்டு, நீங்க வந்துட்டு, "ஏன் அப்படி சொல்றீங்க தயங்க? அவன் நல்ல பையன் தானே." அப்படின்ற மாரி நீங்க சொல்றீங்க சுகா கிட்ட. "உனக்கு அவன பத்தி தெரியாது. இப்படியே சினிமா, 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 சினிமான்னு இப்படியே சுத்திக்கிட்டு இருந்தா என்ன ஆகுறது? அவனுக்குன்னு ஒரு வேலை வெட்டி, அதெல்லாம் அவன பத்தி அவனுக்கு யோசிக்கிற ஐடியா இருக்கா இல்லையான்னு கூட தெர்ல." அப்படின்ட்டு சொல்றான் சுகா. ம். "அவனுக்கு டைரக்டர் ஆகணும்னு தான ஆசை. விடுங்க. அவன் போக்குலயே விடுங்க. அவன் கண்டிப்பா நல்லா வருவான். நீங்கலாம் நம்பலனா கூட பாருங்க. நான் நம்புறேன் அவன் மேல." அப்படின்ட்டு நீங்க டேயோங்க்கு சப்போர்ட் பண்றீங்க. சுகாக்கு வந்துட்டு அவன் அங்க அப்படி அவன் ஒரு கெரியருக்காக ஒரு கேர்லெஸ்ஸே இல்லாத மாரி இருக்கிறான். நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாரி சுகா பேசுறான். நீங்க அப்படிலாம் நான் சொல்ல வரல. அவனுக்கு அதுதான் இஷ்டம் அப்படின்னா அதுல விட்டுருங்க. ஏன் சுகா இப்படி அவன கண்ட மாரி பேசுறீங்க? அவனுக்கும் ஒரு மனசு, அவனுக்கும் ஒரு பேஷன், ட்ரீம் எல்லாம் இருக்கும்ல. அவன உடனே எதுவும் வச்சு ஜட்ஜ் பண்ணிறாதீங்க. அவனுக்கும் ஒரு சான்ஸ் குடுங்க." அப்படின்ற மாரி நீங்க சொல்றீங்க. சான்ஸா? எவ்வளோ வருஷம் ஆச்சு. இன்னமும் சான்ஸு, சான்ஸு, சான்ஸு. அவன பத்தி உனக்கு தெரியாது சௌமி. தெரியாதனால தான் இப்படி பேசுற." அப்படின்ற மாரி சொல்றான். பதிலுக்கு சுகாவோட அப்பா வந்துட்டு, "அவனுக்கு 2 வருஷம் டைம் குடுத்துறேன். இன்னமும் கிடைக்கும்பா. ப்ரொடியூசர் பார்த்துருக்கேன்ப்பா. ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கப்பா. ஸ்டோரிய ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. டைரக்டர் பதிலா என்ன அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு மாற சொன்னாங்கப்பா." இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கான்ம்மா. வேற எதுவுமே தெர்ல. அவன்கிட்ட ஒரு நாள் உட்காந்து அவனோட ஸ்கிரிப்ட் என்ன? அவனோட மனநிலைமை என்ன? அவனுக்கு என்னதான் பிடிச்சிருக்கு? எல்லாமே நீங்க உட்காந்து கேட்டா, நீங்க ஒண்ணும் குறைஞ்சிட மாட்டீங்க. அவனும் ஒரு ஒரு ட்ரீம் இருக்கிற ஒரு பையன் தானே! ஏன் சுகா அத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அப்படின்ட்டு நீங்க சுகாவோட அப்பாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, லெக்சர் எடுக்க ஆரம்பிச்சுடுறீங்க. இன்னைக்கு அவன் நைட்டு வீட்டுக்கு வரட்டும். பேசிக்கலாம். அந்த நாய் தண்ணி போட்டுட்டு தான் வரும் அப்படின்ற மாரி நம்ம சுகா சொல்றாரு. நீங்க வந்துட்டு அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்தா தான் என்ன? நாளைக்கு உட்கார வச்சு அவன்கிட்ட பேசுவோம் அப்படின்ற மாரி நீங்க சொல்றீங்க. சுகாவோட அம்மா வந்துட்டு இதத்தான்மா நானும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இவங்க 2 பேரும் சொன்னாலே இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க அவன. அவன் முன்னாடியே திட்டிட்டு இருப்பாங்கம்மா. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்கிட்ட வந்து சொல்லுவான். நான் ஒண்ணும் தருதல கிடையாது. என்னோட என்னோட ட்ரீம்க்கான சான்ஸு அதுக்கு வர டைமு இன்னும் வந்துகிட்டு இருக்கு." அப்படிதான் சொல்லுவான். வந்துட்டுருக்குன்னு எப்பதான் வரப்போதோ, இவன் கடைசியில சினிமா, சினிமா, சினிமான்னு சொல்லி நடுத்தெருவுல தான் நிக்க போறான் அப்படின்ட்டு, சுகாவோட அப்பா அப்படி திட்டுறாரு. ஐ மீன் ஆமா. சுகாவோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அவன அப்படி இது பண்றாரு. "மாமா அவனுக்கு ஒரு சான்ஸ் குடுங்களேன். ஏன் இப்படி அவன எல்லாரும் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? ஆ நீ இதே செய்யாம அப்படி இருக்க. நீ வந்து 2 வாரம் தாம்மா ஆகுது. இதுக்கப்புறம் பாரு. அவனுக்கும் இவனுக்கும் அவனுக்கும் எப்படி சண்டை வருதுன்னு" அப்படின்ட்டு சுகாவோட அப்பா சொல்றாரு. சுகா வந்துகிட்டு அப்படிதான். உனக்கு அவன பத்தி தெரியாது. இவன் இவ்ளோ அடமன்ட்டா இருப்பான். அவன் எப்படி ஒரு அடமன்ட்டான ஆள் உனக்கு தெரியாது. காலேஜ் டேஸ்லேருந்து சரி காலேஜ் டேஸ்லேருந்து தான் சொல்றானே, சரி ஏதோ கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்கப்புறம் கம்பெனி போயிருவான் அப்படின்ட்டு பார்த்தா, எதுவுமே பண்ணல. அதே பிடிச்சுக்கிட்டு தூக்கி தொங்கிட்டு இருக்கான். எனக்கு சினிமா வேணும். நான் டைரக்டர் ஆகணும். அப்படி இப்படின்ட்டு. ஆனா, எவனும் சான்ஸ் குடுக்க மாட்டான். அதான் ஒரு விஷயம் அவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். அங்க பணம் இருந்தா எல்லாமே நடக்குன்றத அவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்.
அதுதான் மேட்ரு அப்படின்ட்டு சுகா சொல்கிறான். உங்களுக்கு டேம்காக சப்போர்ட் பண்ணுறத பார்த்து சுகாக்கும் வந்து என்னடா இவன் நமக்கே லெக்சர் எடுக்கிறா அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும். இந்த பக்கம் நீங்கள் சுகா நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், நான் தயங்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஓகே, நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், நானே உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாரி நீங்க சொல்றீங்க. சுகாக்கு நீங்க இப்படி சொல்லும்போது, அவனுக்கு ஒரு மாரி ஷாக்கிங்கா இருக்கு. எப்படி ஒரு ஒரு எப்படி என்னோட ஒய்ஃப் வந்து அ நான் வந்து ஒரு விஷயத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கேன். அவ எனக்கு என்னோட தம்பிக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்காளே அப்படின்ற மாரி, அவனுக்கு ஒரு பக்கம் ஷாக்கிங்கா இருக்கு. எப்படி என் ஒய்ஃப்க்கு இப்படியும் பேச தெரியுமா? அப்படின்ற மாரி தான் இருந்திருக்கும் அவனுக்கு. அவனும் வந்துட்டு சரி, சரி அப்படின்ட்டு அவன் வந்து மேல போயிருப்பான். ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்றதுக்கு. ஒயில் இந்த பக்கம் நம்ம தேவயாங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆ சைட் அடிச்சுட்டு இருப்பார்ல. இப்ப நம்ம ஜிமினு, "டேய் எப்படா கிளம்புவோம்?" "கிளம்பலாம்டா, கிளம்பலாம்டா." "டேய் 6 மணி நேரம் ஆகுதுடா நம்ம இங்க வந்து. என்னத்தடா அப்படி பண்ணிட்டு இருக்க?" ஆள் உட்காந்துருக்கா பாரு. எவ்வளோ கியூட்டா இருக்கா. அவ முறைச்சு பார்த்தா பாரு. நமக்கு நம்மள ஒரு பொண்ணு பார்த்து முறைக்குது. இதெல்லாம் படத்துல தான்டா பார்த்துருக்கேன். ஐயோ! என் மனசுக்குள்ள எவ்வளோ பீஜியம் வருது தெரியுமா? உனக்கு ஒண்ணு தெரியாது. எனக்கு அவள பார்த்த உடனே ஏகப்பட்ட பிஜிஎம்ஸ் போயிட்டுருக்கு. எல்லா மியூசிக் டைரக்டரோட பிஜிஎம்ஸ் ஓடிட்டுருக்குடா. என்னோட மனசு, என் லைஃபே அப்படியே ஒரு படத்தில் எடுக்கிற மாதிரியே இருக்குது. ஸோ இவனை வச்சுக்கிட்டு முடியலை அப்படின்ற மாதிரி ஜிமின் ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் உங்கள் மேனேஜர் இருந்துக்கிட்டு, ஜென் சொல்லுங்கள் சார். அவங்க 2 பேரும் 6 மணி நேரமாக எங்கேயோ உட்காந்துட்ருக்காங்க. அவங்க 2 பேத்தையும் கொஞ்சம் வெளியே போக சொல்கிறியா? கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஹேண்டில் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு உங்களை அனுப்பி விட்றாரு. இந்த ஆளுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்ற மாரி. சரி போவோம் அப்படின்ட்டு நீங்கள் போய் டைம் எடுத்து போய் நிற்கிறீங்க. வா ஏஞ்சல் வா, நான் ஒன்றும் உனக்கு ஏஞ்சல் கிடையாது. உனக்கு நீ என்ன அப்படி நினச்சிக்கோ, ஆனால் எனக்கு நீ தான் ஏஞ்சல். ஸோ சொல்லுங்கள், எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க? சார் நீங்கள் வந்து இங்கே 6 மணி நேரம் ஆகுது சார். எதுவுமே பண்ணாமல் நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்க. நான் ஒன்றை தான் பார்த்துட்ருக்கேன்னு நான் சொல்லவே இல்லையே. மச்சான் ஆமாம் தானே? ஆமாம் ஆமாங்க, அவங்கள பார்க்கணுன்னு உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை. நீங்கள் தான் அப்படி நினச்சிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சார் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு எனக்கு சந்தோஷத்தை க்ரியேட் பண்ணல, இரிட்டேஷன் தான் க்ரியேட் பண்ணுது தெரியுமா? சாரி. அதாவது ஏன் இங்கே வந்தீங்க? அதுவும் என்கிட்ட இப்படி பேசணுன்னு அவ்வளோ ஃபீலிங்கா? ஸோ சார் நீங்கள் வந்து இங்கே 6 மணி நேரம் ஆகுது சார். நீங்கள் ஒரு காஃபி குடிச்சு, ஐ மீன் ஒரு ஹாட் சாக்லேட் குடிச்சிட்டு எக்ஸ்ட்ராவாக கேட்டுட்டு நிறைய கேட்டுட்டு இருந்தால் கூட பரவாயில்ல. நீங்கள் அதையும் செய்யாமல் அப்படியே என்னையும் பார்த்துட்ருக்கீங்க. சொன்னல அவள் இமேஜினேஷன் பண்ணிகிட்ருக்காடா அப்படின்ட்டு. ஓ சார், உங்ககிட்ட நான் நல்ல மாதிரி சொல்கிறேன், இங்கேருந்து தயவு செஞ்சு போயிடுங்க சார். நிறைய கஸ்டமர் இருக்காங்க, அவங்களுக்கு உட்காரத்துக்கு ப்ளேஸ் இல்லை. நீங்கள் வெளியே போனீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார், இப்போ நீங்கள் போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் அவங்ககிட்ட அவ்வளோ பொலைட்டாக சொல்கிறீங்க. அவளும் வந்துட்டு ஏன் சார் சொல்லாமல் நான் போவேண்ணா. சரி ஏஞ்சல், உனக்காக நான் போகிறேன். டே ஜிமினு வாடா அப்படின்ட்டு ஜிமின் இருந்துக்கிட்டு, அம்மா ஒரு காஃபின்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்தியே, அதை நான் எடுத்துகிட்டு வரல சார், என் ஃப்ரெண்டு சோஃபி தான் எடுத்துருந்தா. அதை மட்டும் காஃபின்னு சொல்லி வித்துறாதீங்கம்மா, செத்து போயிடும் அம்மா பாதி பேர் குடிச்சு அப்படின்ட்டு. சாரி சார் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் பரவாயில்ல விடுமா, ஆனால் இந்த ஹாட் சாக்லேட் நடந்துச்சு, ஆனால் என்ன சுகர் அதிகமாக இருந்துச்சு. ஓ சாரி சார் அப்படின்ட்டு. அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக என் மச்சானுக்கு ஒரு ஓகே சொல்லிடுங்க, அப்போ தான் ஏர் ரூட்டு கிளியர் ஆயிரும் அப்படின்ற மாரி. ஓ யோ சீக்கிரம் வெளியே போறியா அப்படின்ற மாரி நீங்கள் சொல்கிறீங்க. என்ன அவ்வளோ நேரம் சரி சார் சொல்லிட்டு இப்போ யோன்னு சொல்கிற மாதிரி அதெல்லாம் குறையுது அப்படின்ற மாரி. ஆமாண்டா குறையண்டா, என்னடா பண்ணுவேன். டே இவகிட்ட இங்கே 2 பேசிகிட்டு இருந்தோன்னு அப்புறம் நம்மளே சண்டை இழுத்துருவா அப்படின்ட்டு வாடா போகலாம் அப்படின்ட்டு ஜெமீன் வந்து பார்த்திங்கன்னா இழுத்துட்டு போகிறான். டேவங்க வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே எப்படியே பாய் அப்படின்ட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா நின்றுட்டுருக்கான். நீங்கள் ஓ நான் பண்ணுறதுனே தெரில அப்படின்ற மாதிரி நீங்கள் எப்படி நின்றுட்டுருக்கீங்க சிரிச்சுக்கிட்டே பாய் அப்படின்றான். போய் தொலைஞ்சான் அப்படின்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட புக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இப்படி இருக்கீங்க. அப்போ சோஃபி அவங்ககிட்ட கேட்குறா, எப்படியும் அவனுங்களை அனுப்பி விட்டுட்டா போல இருக்கு,
ஐயோ! அவனுங்கள அனுப்பிவிட்டதே பெரிய விஷயம்டி எனக்கு. அப்பா! 6 மணி நேரம்டி. 6 மணி நேரம். நீ யோசிச்சு பார்த்தியா? 6 மணி நேரம் ஒருத்தன் உட்காந்த இடத்துலயே உட்காந்துக்கிட்டு, அதுவும் என்ன பார்த்துக்கிட்டு, அவன் பண்ணுறதெல்லாம் எனக்கு பயமா இருக்குடி. நைட் எனக்கு வீட்டுக்கு போறதுக்கே பயமா இருக்குடி. அப்படின்ற மாரி நீங்க இந்த பக்கம் பேசிட்டு இருக்கீங்க. அப்ப சோஃபி சொல்றா, "சரி கவலைப்படாத. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. ஆ நீ வந்து எத நினச்சு ஃபீல் பண்ணாத." அப்படின்ற மாரி அவ வந்து பார்த்தீங்கன்னா, சொல்றா நம்ம சோஃபி. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, நைட் ஆகிடுது. 9 வந்து நைட் வந்து இப்ப 10:00 ஆகுதுன்னு வைங்களேன். 10:00 வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஜாப் எல்லாம் முடிச்சுட்டு சோஃபி ஒரு பக்கம் போறா, நீங்க ஒரு பக்கம் போறீங்க. "பாய் சோஃபி, பாய்" அப்படின்ட்டு நீங்க 2 பேரும் நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்க 2 பேருக்குள்ள ஐ மீன் உங்களுக்குள்ள ஒரு பயம். ஒரு மாரி பயமா இருக்கு. எங்கேயாவது டேவங் இருப்பானா அப்படின்ட்டு நீங்க திரும்பி திரும்பி பார்க்குறீங்க. டேவங் இருக்கிற மாரி உங்களுக்கு எந்த ஒரு சிம்டம்ஸும் தெரியல. ஸோ நீங்க வந்துட்டு அவன் வரல போல இருக்கு, ஜாலியா போவோம் அப்படின்ட்டு நீங்க நடந்து போறீங்க. நீங்க நடந்து போயிட்டு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது பின்னாடிலேருந்து. நீங்க திரும்பி பார்க்குறீங்க. ஆ ஐயய்யோ! சரியில்லையே அப்படின்ட்டு நீங்க பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு பூனை நடந்து போகுது. அப்பா! பூனையா? அப்படின்ட்டு நீங்க திரும்புறீங்க. பார்த்தா தேயாங் வந்து அந்த ஸ்ட்ரீட் லைட் கிட்ட சாஞ்சுகிட்டே உங்கள பார்க்குறான். நீங்க பயந்துர்றீங்க நீங்க. ஐயோ! அ அப்பா! கொஞ்ச நேரத்தில பயந்துட்டேன். "உங்களுக்கு என்னங்க சார் வேணும்?" அப்படின்ட்டு. இங்க பாரு. எனக்கு ஒண்ணும் இது பண்ண வேணாம். ஓகேவா? நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். ஓகேவா? நீங்க பண்றது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்படி திடீர் திடீர்னு இந்த பேய் மாரி வந்து நிக்கிறது, என்னோட கெஃபேக்குள்ள 6 மணி நேரம் வந்து உட்காந்துட்டு இருக்கிறது, இந்த மாரிலாம் பண்றது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஓகேவா? இப்படி பண்ணீங்கன்னா, நான் என் வேலைய எப்படி நிம்மதியா பார்க்குறது? சொல்லுங்க சார். இப்படிலாம் என்ன பயம்படுத்தாதீங்க சார். உங்ககிட்ட நான் திருப்பி உங்கள்ட்ட சொல்றேன். இதுக்கப்புறம் இப்படி என் பின்னாடி ஸ்டாக் பண்ணிட்டத நான் பார்த்தேன், நான் சும்மா விட மாட்டேன். போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருவேன். கம்ப்ளைண்ட்? கோ அஹெட் அப்படின்றான். நீங்க இருந்துக்கிட்டு ஸோ வேற அப்படின்ட்டு, இத நம்ம படத்துல வர ஒரு சீனா அவ எழுதுனா சூப்பரா இருக்குமே அப்படின்ற மாரி அவன் வந்து பேசிட்டு இருக்கான். எக்ஸ்கியூஸ் மீ. இல்ல இல்லங்க. நான் வந்து டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன். அதான் என் படத்துல ஏதாவது ஒரு லவ் சீனுக்கு இது மாரி ஒரு சீன் எழுதலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். டைரக்டர் ஆக போறீங்களா? டைரக்டர் தானே ஆகணும். அந்த தெருவுல போய் உட்காருங்க. டைரக்டர் ஆகலாம். ம். நான் கிளம்புறேன். பாய். அப்படின்ட்டு நீங்க போறீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஐயோ! என்ன சார்? அங்க போனா டைரக்டர் ஆயிரலாம்ல? ஆயிரலாம் சார். ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ போ முடியாதுன்னு நெனைக்கிறேன். நாளைக்கு எப்ப வேணாலும் போ டைரக்டர் ஆகலாம் அப்படின்ட்டு, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆள விடுறா சாமி அப்படின்ட்டு, நான் கிளம்புறேன். இதுக்கப்புறம் என் பின்னாடி வரத நான் பார்த்தேன், நான் உன்ன சும்மா விட மாட்டேன். ஓகே? இருக்கிறத ஏதாவது வச்சு அடிச்சு விட்டு நான் ஜெயிலுக்கு போயிருவேன். அப்படின்ற மாரி, ஓ! 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 இவ்ளோ வயலன்ஸ் வேண்டாம். ஓகே? இந்த வயலன்ஸ்லாம் உன் மூஞ்சிக்கு செட் ஆகாது. குழந்த மாரி சிரிச்சுக்கிட்டே, அப்படியே ஜாலியா இரு. அதுதான் உனக்கு அழகு. ஸோ நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போறீங்க. தேஹாங் இருந்துட்டு, ம் என்னமோ பண்றான் நம்மள. ஆனா என்னன்னு தான் தெரியல. தயங்கா ஒரு மாரி ஸ்பார்க் கிரியேட் ஆகுற மாரியே எனக்கு ஃபீல் ஆகுதுடா. இவ தான் நமக்கான உலு. அப்படின்ட்டு தேவயாங் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஸோ இந்த எபிசோட நான் இதோட முடிக்கிறேன். ஐ ஹோப் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்கா வந்திருக்கு. அண்ட் அடுத்த எபிசோட்ல உங்கள மீட் பண்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜிஷு சரங்கி. வணக்கம். பாய்.